எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது வெயிட் கெயின், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே தேவை. அதில் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு மனிதன் 20 கிலோ இருந்தானா அவனுக்கு 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ நம்மளுடைய வெயிட் செக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கேஜி இருக்கும், இப்போ எவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் 60 கிலோ இருந்தேன்னா 3 லிட்டர், குறைஞ்சது 3 லிட்டர், 3 லிட்டருக்கு மேலே குடிக்கலாமே தவிர 3 லிட்டர் கீழே நான் தண்ணி குடிக்கக்கூடாது. சரியா? அதை எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் தண்ணியாகவும் குடிக்கக்கூடாது, ஹாட் வாட்டராகவும் குடிக்கக்கூடாது. தண்ணியை மீடியமான ஹீட்டில் இருக்கிற மாதிரி தான் குடிக்கணும். தண்ணியை நல்லா காய்ச்சி கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்கில் ஊற்றி வச்சுருவோம். அதை நம்ம குடிக்கிறப்ப நம்ம தொண்டையிலேருந்து வயிறு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டான ஒரு உணர்வு தெரியும். வாய் பொருட்கள் சூட்டில் குடிக்கணும். அப்படி தான் குடித்தாதான் நம்மளுடைய ஃபேட்டு குறையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அடுத்து அது எப்படி குடிக்கிறது அப்படின்னா, படப்படன்னு குடிச்சிடக்கூடாது. 1 லிட்டர் தண்ணியை உடனேவும் குடிக்கக்கூடாது, இல்லை அப்பப்போ ஒவ்வொரு சொட்டு அப்படியும் குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 டம்ளர் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 250 ml 1 டம்ளர்னா 4 டம்ளர் சேர்த்தாதான் 1 லிட்டர் இல்லையா? அதை அரை மணி நேரத்துக்கு ஒரு 250 ml டம்ளர் குடிச்சிக்கிறோம். அப்போ 2 மணி நேரத்தில் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடுறோம். இப்போ 2 மணி நேரம் 2 மணி நேரம்னு வச்சாலே 6 மணி நேரத்துலேயே நம்ம 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி காலையில் நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கிறதுலேருந்து சாயந்தரம் ஒரு 7-8 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நைட்டு தூங்குறப்ப நிறைய தண்ணி குடிச்சிட்டு தூங்கினோம்னா டிஸ்டர்ப் பண்ணும். ரெஸ்ட் ரூம் போகணும், அப்போ 2-3 தடவை எழுந்திரிக்கணும். அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். தூக்கமும் சரியாக வரணும் இல்லையா? எழுந்திரிச்சு போயிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் வராது. அதனால ஒரு நைட்டு 7-8 மணி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ குடிச்சிக்கோங்க. ஆனால் நம்ம அந்த கரெக்டான லெவலுக்கு கீழே தண்ணி குடிக்கக்கூடாது, அதுக்கு மேலே தண்ணி குடிச்சிக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, தண்ணியை நல்லா காய்ச்சிட்டு பிளாஸ்கில் வெது வெதுப்பாக இருக்கப்போ ஊற்றி வச்சிருவேன். காலையில் 6 மணிக்கு தண்ணி சூடு பண்ணி ஊற்றினா மத்தியானம் 12 மணிக்குள்ள அந்த 2 லிட்டர் தண்ணி காலி ஆயிடும். அப்புறம் 12 மணிக்கு நான் சாப்பிட்றப்ப 1 மணிக்கு சாப்பிட்றப்ப திரும்ப சூடு பண்ணி ஊற்றுனா நைட்டு 7-8 மணிக்குள்ளே திரும்ப ஒரு 2 லிட்டர் தண்ணி காலி ஆயிடும். இப்படின்னா 3 லிட்டருக்கு மேலே குறைஞ்சது 4 லிட்டர் குடிப்பேனே தவிர அது கீழே நான் குடிக்க மாட்டேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம வெயிட் லாஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் அதை குடிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 2 ஃப்ளாஸ்கில் நான் காலையில் தண்ணியை ஹீட் பண்ணி ஊற்றி வச்சுருவேன். இது 12 மணிக்குள்ளே குடிச்சிருவேன். திரும்ப 12 மணிக்கு ஹீட் பண்ணி ஊற்றினா நைட்டு வரைக்குமே 2 லிட்டர் குடிச்சிருவேன். 4 லிட்டர் இந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கிருவேன். இதில் யாராவது தண்ணி குடித்தாலும் இது எனக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அதில் குடிச்சிங்கன்னா எனக்கு அளவு தெரியாது, அதாவது இன்றைக்கி நான் அதை குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால் அடுத்தவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு தனியாக வாட்டர் கேனில் ஊற்றி வச்சிருவேன். இது எனக்கு மட்டும். இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி வாட்டர் கேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் மட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி குடிங்க. இதை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உப்பையிலேருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நமக்கு எத்தனை லிட்டர் குடிக்கணுமோ அதை குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.